நிலாவ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து நிலாவ பிளேன்ல கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணிருங்க. இப்போ பீகாருக்கு போயிட்டு வர்றதுக்கு 3 நாள் ஆகும் ட்ரெயின்ல போறதுக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ்ல போறது மாதிரி நம்ம சோழன் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏரோப்ளேன்ல வந்து டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்க. நம்ம சேரன், நிலா, அப்புறம் நம்ம சோழன் 3 பேருமே வந்துட்டு ஃப்ளைட்ல போயிட்டு பீகார் போய் இறங்கிறாங்க. அங்க போயிட்டு எப்படி விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த பித்தான்ற இடத்துக்கு போவோம். அதுக்கப்புறமா நம்ம மத்த இதெல்லாம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு தடவ சந்தா வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவ எனக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவ காட்டி நம்ம எல்லார்ட்டயும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரன் வந்து சொல்றாங்க. இதுவும் நல்ல ஐடியா தானே! இப்போ நமக்கு சந்தா, அனீஸ் பாய் பேர தவிர வேற எதுவுமே தெரியாது இல்லையா? முதல்ல அந்த ஏரியாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் நிலா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல, இங்க ஹிந்தி நம்ம 3 பேருக்குமே தெரியாது. ஆனா, அங்கிளுக்கு வந்துட்டு நல்லாவே ஹிந்தி தெரியும். அதுபோக இந்த மாரி வட மாநிலத்துலலாம் வந்து அங்கிள் தான் வந்து லாரி ஓட்டி அவங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் இருக்குது. அதனால இங்க இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி விசாரிக்கணும், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடேசன் அங்கிளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேசாம நம்ம அவரையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம். அதுதான் சரியா இருந்திருக்கும். அவருக்கு ஹிந்தியும் பேச தெரியும். அதே மாதிரி இங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்க எப்படியாவது கண்டிப்பா கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, இப்போ தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து முதல்ல தங்குவோம். அதுக்கப்புறமா இத பத்தி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சந்தா சொன்ன அந்த கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லடா, முதல்ல அப்படிலாம் போக முடியாது. முதல்ல என்ன ஏதுன்னு முதல்ல போய் விசாரிக்கணும். ஏன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாதே. ஏற்கனவே துப்பாக்கிய காட்டி தான் வந்து இந்த மாதிரிலாம் மிரட்டி சந்தாவ கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதனால ஈஸியாலாம் போயி நம்ம அங்க இது பண்ண முடியாது. அதனால முதல்ல வந்துட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னண்ணே பேசுற? இந்த ஊர்ல உனக்கு ஏதாவது தெரியுமா? அது போக உன் மேல அவிங்க கொலை வெறியில இருப்பாங்க. ஏன்னா, நீ தான் வந்து சந்தாவ கல்யாணம் பண்ணிக்க போறன்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் விட்டா உன்னையவே கொன்றுப்பானுங்க அவனுங்க. அதனால நீ போக வேண்டானே. முதல்ல நானும் நிலாவும் போய் பார்க்குறோம். சந்தாவ எங்கேயாவது தேடி பார்க்குறோம். அவங்க சொன்ன கிராமத்துல போய் தேடி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அதுவும் சரிதான். நீ போய் தேடி பாருங்க முதல்ல. ஆனா எனக்கு கஷ்டமா இருக்குடா. நானும் வரேனே அப்படின்னு சொல்றாங்க. ஏனே, நீ வேற ஏதாவது பிரச்சனை ஆயிராமனே, கொஞ்சம் பொறுமையா இருனே. என்ன சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அனீஸ் பாய்க்கு எதுக்கும் கால் பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சேரன் வந்துட்டு அனீஸ்க்கு வந்துட்டு கால் பண்றாங்க. அனீஸ் வந்துட்டு கால் எடுக்கவே இல்ல. ஃபோன் எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா சந்தாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. சந்தாவும் ஃபோன் எடுக்கல. "சரிண்ணே, நீ கவலைப்படாத. நீ இங்கேயே இரு. இத தாண்டி வெளியில எங்கேயுமே போயிறாதண்ணே. எப்படியாவது நான் போய் கண்டுபிடிச்சுட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சந்தா ஏற்கனவே அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவ அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த ஃபோட்டோவ எனக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. சரி நிலா, நான் உன்னோட நம்பருக்கு அனுப்புறேன். சோழனோட நம்பருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்து கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு நிலாவும், சோழனும் சும்மா அங்க வந்து ஒரு ட்ரிப்பு போனது மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்றாங்க. "நாங்க வந்து இங்க டூர் தான் வந்திருக்கோம். இங்க பார்க்குறதுக்கு கிராமங்கள்லாம் நல்லா இருக்குமா? என்ன கிராமம் நல்லாருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சந்தாவோட கிராமத்தோட பேர் சொல்லியும் அங்கேயும் விசாரிக்கிறாங்க. "அத எதுக்கு நீங்க தேடி வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, நாங்க சும்மா சுத்தி பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சூப்பரான சீன்ஸ்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு அப்படிதான் நெனைக்கிறேன். சந்தாவ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க போல தான். இப்போ அனிலா வந்து அந்த மாதிரி கேட்கும்போது, நெறைய பேருக்கு டவுட் வந்தாலும் வந்துரும். அதனால அப்படிலாம் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல, நம்ம டூரிஸ்ட் மாரியே இங்க காட்டிக்கிருவோம். மத்தபடி சந்தாவ நம்ம தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இங்க காட்டிக்க வேணாம். நமக்கு ஹிந்தி வேற தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் சும்மா அங்க டூர் போறது மாரி தான் எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அ அனீஸ் பாய் வந்துட்டு மறுபடியும் நம்ம சரணுக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "என்ன பையா நீ கால் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சந்தா இப்ப தான் எனக்கு ஃபோன் போட்டுச்சு. ஏதோ கல்யாணத்த ஏதோ உங்க மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்ப கல்யாணம் நடக்கல. கல்யாணத்த தள்ளி போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. அதனால இப்ப நானு, சோழன், நிலா 3 பேருமே கிளம்பி பீகாருக்கு தான் வந்திருக்கிறோம். பீகார்ல தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு பையா நீங்க இங்க வந்தீங்க? நான் தான் சொன்னேன்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு வந்துருவேன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல. அவங்க கண்ல கண்டு நீங்க பற்றாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயய்யோ! சந்தாவ எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிராமத்த தேடி தான் வந்து நிலாவும், சோழனும் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐயய்யோ! வேண்டாம். ஏற்கனவே இங்க பெரிய பிரச்சனை போய்க்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க சந்தாவ தேடி வந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து அங்க வந்தேன்னு உங்க இடத்துல வந்து சந்தாவ எப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்களா? இங்க முழுக்க அவங்களோட ஆளு தான். நீங்க யார்கிட்ட போய் விசாரிச்சாலும், இங்க எங்க மாமா கிட்ட தகவல் சொல்லிருவாங்க. அதனால ரொம்ப கவனமா
கவனமா இருக்கணும். உங்கள யார் இங்க வர சொன்னது? சரி இப்ப நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இந்த மாரி ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறேன். ஆனா நிலாவும், சோழன் தான் போயிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ நிலாவும், சோழனும் ஏதோ ஆபத்துல இருக்காங்களோ, அவங்களுக்கு எதுவும் கஷ்டமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்துட்டு அவங்க 2 பேரையும் தேடிட்டு போறாங்க. பாச தெரியாத ஊர்ல இவங்கள எப்படி போய் நம்ம தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. நிலாவும், சோழனும் சந்தாவ தேடிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். ந இப்போ சேரன் வந்து நிலாவையும், சோழனையும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில வந்துட்டு சேரன வந்து அந்த அவங்க மாமா கூட அதாவது சந்தாவோட மாமா கூட இருந்த ஒருத்தன் வந்துட்டு பார்க்குறான். ஏன்னா சேரன வந்து தெரியும். அங்க வந்து மேஸ்திரியா இருக்கிறதுனால, அவங்க கூட வேலை பார்த்ததுனால சேரன வந்து நெறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அதனால அவங்க வந்து பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அ நம்ம அ சந்தாவோட மாமாவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த பையன் வந்து வந்திருக்கிறான். சந்தாவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏற்கனவே சந்தாவோட மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிறதுனால, அவரால எந்திரிச்சு எதுவும் பண்ண முடியாம, அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க. "அவன எப்படியாவது அவன் கதைய முடிச்சு விட்டுருங்க. இங்கேருந்து அவன் போகவே கூடாது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ, அதனால இப்போ சேரன் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வேற வேற இடத்துல அப்படியே எஸ்கேப் ஆகி அப்படி போற மாதிரி தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நிலா வந்துட்டு அ சேரனுக்கு வந்துட்டு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "அண்ணே நாங்க கொஞ்ச நேரத்தில நாங்க வந்துருவோம். அவங்களோட கிராமத்தில தான் இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. "வேண்டாப்பா, வேண்டாப்பா. இப்பதான்ப்பா அனீஸ் பாய் ஃபோன் போட்டான். நீங்க எப்படியாவது திருப்பி வந்துருங்கப்பா. இந்த இது வந்து அவங்களோட இடமா. நம்மள எங்க பார்த்தாலும் அவங்க வந்து சொல்லிருவாங்களா. அதனால நீங்க வந்துருங்க. நான் உங்கள தேடி ரூம்ல இருந்து வெளியில வந்துட்டேன்னு" சொல்லி சொல்றாங்க. "ஏண்ணே இப்படி பண்ணீங்க? எங்கள கூட அவங்களுக்கு அவ்வளவா அடையாளம் தெரியாதுண்ணே. அப்போ உங்கள மட்டும் தானே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட அவங்க வந்து வேலையும் பார்த்துருக்குறாங்க. அதாவது சந்தாவோட மாமா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சிலர் வந்துட்டு வேலை பார்த்துருக்குறாங்கல்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட உங்க சைட்ல கூட வேலை பார்த்துருக்குறாங்க. நீங்க எதுக்குன்னே வெளியில வந்தீங்க? நீங்க வர்றது தானே பெரிய பிரச்சனையே. இப்ப மறுபடியும் நீங்க ஹோட்டலுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா நீங்க வந்துருங்கப்பா. நம்ம தேட வேண்டாம்ப்பா. அப்புறம் என்ன நடக்குமோ அது நடக்கிறத பார்த்துக்கலாம். நீங்க வந்துருங்கப்பா. ரொம்ப மோசமான ஆளுங்கன்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு சரிண்ணே நாங்க வந்துர்றோம். நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அந்த மேஸ்திரி இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சந்தாவோட மாமாவோட ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சேரன பின்தொடர்ந்தே போயிட்டு அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி அனீஸ் பாய் வந்து அங்க வந்துர்றாரு. வந்துட்டு சேரன கூப்பிட்டுட்டு வேற ஒரு பாதை வழியா போயிர்றாரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் தான் உங்கள வர வேண்டான்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எப்படியாவது சந்தாவ கூட்டிட்டு போயிரணும்னு நெனச்சு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோழனையும், நிலாவையும் உடனே வர சொல்லுங்க. உங்க தம்பியும், உங்க தம்பியோட ஒய்ஃபையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் நம்ம நிலா வந்துட்டு தற்செயலா அ ஒரு ஒரு வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு, அங்க வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிராமம் தானே, அங்க இருக்கிற பொம்பள பிள்ளைங்க கிட்டலாம் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சந்தாவும் வராங்க. சந்தாவ பார்த்ததுமே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சந்தா இருந்துட்டு வேகமா அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு சின்ன வீடு மாரி இருக்குது. மண் வீடு மாரி இருக்குது. அதுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்கள எப்படியாவது கூட்டிட்டு போணுன்னு தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, "சேரன் வந்திருக்காரான்னு?" சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, அவங்களும் வந்திருக்கிறாங்க. நீங்க எப்படியாவது எங்க கூட கிளம்பி வந்துருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, என்னால இப்ப வர முடியாது. உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். நீங்க முதல்ல இங்கேருந்து போயிருங்க. என்ன நடந்தாலும் பரவால்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவால்ல. நீங்க முதல்ல இங்கேருந்து போயிருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவ்வளோதான் உங்க லவ்வா? உங்க லவ்வ சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சந்தா இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாங்க. "சூப்பரா இருக்க போகுது. பார்ப்போம்."